வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 41. இன்னொன்றை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக தெரியும். இப்படியான வளர்ப்பில் புத்தக புழுக்களாக வளர்ந்து சாதனை புரியும் பிள்ளைகள் பலர் தங்கள் தொழில் ரீதியாக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். ஆனால் சொந்த வாழ்க்கையில் எதையும் சரியாக முடிவெடுக்க முடியாமல் திணறி போவார்கள். நானே கண்கூடாக இது மாதிரி பாதிப்படைந்த மனிதர்களை பார்த்திருக்கிறேன். திரை கட்டிய குதிரையாக கல்வி, உயர்ந்த உத்தியோகம், வெல் செட்டில்ட் எனும் எதிர்கால இலக்கில் மட்டும் ஓடுகிறவர்களுக்கு மனிதர்களின் உணர்வுகளை சரிவர படிக்க தெரியாமல் வாழ்வில் தோற்று போகிறார்கள். ஒன்று, குடும்பத்தில் ஒட்டாமல் இயந்திர கதையில் ஓடுகிறவர்களாக இருப்பார்கள். இல்லையென்றால் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு தங்கள் துணையிடம் கூட பிரச்சனையை வளர்த்து கொள்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லையா, திருமண வாழ்க்கையை எதிர்கொள்ள பயந்து அதிலிருந்து ஒதுங்கி தங்கள் வாழ்க்கையை தனிமைக்கு அர்ப்பணித்து விடுகிறார்கள். எனக்கு தெரிந்த இளைஞன் ஒருவன் வாழ்வில் அப்படித்தான் நடந்தது. சிறுவயது முதலே மிகவும் நன்றாக படித்த பையன், அனைத்திலுமே மெரிட் தான். IIT-யில் தங்க பதக்கத்துடன் வெளிவந்தவனுக்கு உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்க அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் ஒரே பெருமிதம்தான். அந்த மகிழ்ச்சி எல்லாம் அவனுக்கு திருமண ஏற்பாடு செய்கிறவரை மட்டும்தான் இருந்தது. திருமணம் உறுதியானதும் பையனும் பெண்ணும் அலைபேசியில் உறவாடும் பொழுது ஒரு புள்ளியில் இருவரின் எண்ணங்களும் ஒத்து போகவில்லை. இத்தனைக்கும் இருவருமே ரொம்பவும் நல்ல குணம் கொண்டவர்கள்தான், படித்தவர்கள்தான். ஆனால் எந்த இடத்தில் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து தட்டி கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெரியாமல் தடாலடியாக திருமணத்தை நிறுத்திவிட்டனர். பத்திரிகை அடித்து ஊரெல்லாம் கொடுத்து அடுத்த வாரம் திருமணம் எனும் பொழுது இப்படி செய்தது இரு குடும்பத்திலுமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. இரண்டு பக்கமுமே தங்கள் பிள்ளைகளிடம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லி பார்த்தனர். ஆனால் இருவருமே அதற்கு உடன்பட மறுத்துவிட்டனர். ஒன்றுமே இல்லாத சின்ன விஷயத்தில் கூட தங்களை சமரசம் செய்து கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம் பிள்ளைகளின் வளர்ச்சியில் வெறும் படிப்பறிவை மட்டும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு அவர்களிடம் கெடுபிடி காட்டும் நாம் அவர்களுக்குள் பகுத்தறிவை புகுத்த மறந்து விடுகிறோம் அல்லவா என மெல்லிய பெருமூச்சு விட்டவள், இதெல்லாம் என் மனதை பாதித்ததால் தான் என் பள்ளி பாடத்திட்டங்களை எல்லாம் நான் மிகவும் கவனமாக வடிவமைத்தேன். பாடத்தோடு பாடமாக அவர்களுக்குள் பகுத்தறிவை புகுத்துவதில் நாங்கள் உறுதியோடு செயல்படுகிறோம் என்றாள் அழுத்தமாக. இதனால் எல்லாம் சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துவிட முடியுமா? பிள்ளைகள் சிறுவயதில் படிக்கும் தெரிந்து கொள்ளும் விஷயங்களை நாளடைவில் வெவ்வேறு சூழ்நிலைக்கு செல்லும் போது மறந்து விடுவார்களே. நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரொம்பவும் சிறிய வயதில் கற்றுக்கொள்வது ஒரு பக்கம் மறந்துவிடும் என்றாலும் இன்னொரு பக்கம் மனதில் ஆழமாக பதியவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய தொடர்பை விட்டுவிடாமல் தொடர்ந்து பின்பற்றும்படி அவரவர் குடும்பத்தினர்தான் அவர்களுக்கு சரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நம்மில் பலர் நமது குழந்தைகளின் வளர்ச்சியில் இதுபோன்ற சின்ன சின்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ளாமல் அலட்சியமாக விட்டு விடுவதால் தான் நாட்டில் பல்வேறு சமூக சீர்கேடுகள் நிகழ்கின்றன. எஸ், எதை யாராலே மறக்க முடியாது. மனிதம் என்பதை மறந்து போனவர்களாக ஆபத்தாக மாறி வருகின்ற இன்றைய சமூக சூழலில் பெற்றோர்கள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து குழந்தைகளின் வளர்ப்பில் சிரத்தை கொண்டு இந்த மாதிரியான தெளிவுகளை அவர்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றாள் மெரினா. அடுத்து நாங்கள் பின்பற்றும் பாடத்திட்டங்களுக்கு வருகிறேன். இங்கே நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். இன்று நம்மை விட வயதில் சிறு பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு இருக்கும் பொது அறிவு கூட நம்மில் பலருக்கு இருப்பதில்லை. நடந்து முடிந்த வரலாற்றை இவ்வளவு விரிவாக கஷ்டப்பட்டு படித்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் ஒரு மாணவன் கேட்கிறான். உண்மைதானே? உலகில் மற்றும் நமது நாட்டில் நடந்து முடிந்த முந்தைய வரலாறு குறித்த விஷய ஞானம் நம் எதிர்கால சந்ததியினருக்கு அவசியம்தான் என்றாலும் பள்ளியில் பயிலும் சிறுவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் மனதில் பதியும்படி சுருக்கமாக அதை கொடுக்காமல் எதற்காக பக்கம் பக்கமாக விளக்கமாக கொடுக்க வேண்டும்? அதையெல்லாம் கல்லூரிகளில் தனி பாடப்பிரிவாக வரலாறு எடுத்து படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்தால் போதாதா? அது போலத்தான் ஆங்கில பாடமும் பிள்ளைகளின் ஆங்கில அறிவை வளர்ப்பதற்கு ஏற்றது போல் அவர்கள் இலகுவாக பேச எழுத பயில்வது போன்ற பாடமாக இருக்க வேண்டும். அதை விடுத்து இலக்கியம் அளவிற்கு சிறு பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் அதை சிரமப்பட்டு மனனம் செய்து ஒப்பித்து எழுதுகிறார்களே தவிர இயல்பாக நம் தாய்மொழி பேச வருவது போல் அவர்களால் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாட முடிவதில்லை. ஆங்கிலம், இந்தி போன்ற பிறமொழி பாடங்களை நம் பாடத்திட்டங்களில் எதற்காக கொண்டு வந்தோம்? அந்த மொழியில் நாம் சரளமாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தானே. உங்கள் பாடத்திட்டங்களை வைத்து அதை செயலாற்ற முடியவில்லை எனும் பொழுது அவற்றையே இன்னமும் விடாமல் பிடித்துக் கொண்டு தொங்க வேண்டும் என கேள்வி எழுப்பினாள் நெறிமதி. கண்டிப்பா கண்டிப்பா, பிள்ளைகள் பிற மொழிகள்ல பேசவும் எழுதவும் தானே முக்கியமா கத்துக்கணும். அதத்தான் பல பெற்றோர்களை எதிர்பார்த்து தங்கள் குழந்தைகளை ஆங்கில வழி கல்வியில படிக்க வைக்கிறாங்க.
சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி உங்க பாட புத்தகங்களை வடிவமைக்கிறீங்க இல்லையா? ஆமா. அதே போல குழந்தைகளோட மனசுல மொழிகள் இன்னமும் ஆழமா பதியறதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை மதியமும் உணவு இடைவேளைக்கு பிறகு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஏதாவது ஆங்கிலம் மற்றும் இந்தி குறும்படங்களை ஒளிபரப்புகிறோம். ஓ, ஆனா அத பாக்குற அளவுக்கு பிள்ளைங்கள்ட்ட பொறுமை இருக்கா? என்றாள் மிருணாளினி வியப்புடன். லேசாக சிரித்த மதி, அவர்கள் விரும்பி பார்க்கும்படி குழந்தைகள் நடித்திருக்கும் சுவாரஸ்யமான பல மொழி படங்களை தான் தேடி எடுத்து போடுவோம். இந்த சிறு வயதில் அவர்களுக்கு கொடுக்கப்படும் விஷயங்கள் மிக நன்றாக மனதில் ஆழ பதிந்துவிடும் என்பதால் தான் நம்மை சுற்றியுள்ள சமூக ஆர்வலர்களின் நல்ல நல்ல கருத்துக்களின் தமிழ் காணொளியையும் அவற்றோடு இறுதியில் இணைத்து ஒளிபரப்பி விடுவோம். ஆரம்பத்தில் அதை முயன்று பார்க்கும் பொழுது அவர்களும் ஆர்வமாக பார்த்தனர் என்பதால் அதையே இன்று வரை பின்பற்றுகிறோம் என்றாள் மலர்ச்சியுடன். நீங்க சனிக்கிழமைய பத்தி பேசுறப்போ நாங்க கேள்விப்பட்ட இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்று ஆர்வமானாள் மிருணாளினி. சொல்லுங்க. அன்று பள்ளியில் பாடம் சம்பந்தப்பட்ட வகுப்புகள் எதுவும் நடத்தாமல் குழந்தைகளை பல்வேறு கூடுதல் பயிற்சிகளில் ஈடுபடுத்துகிறாமே என விவரம் கேட்டாள் மிரு. ஆமா, இதற்கு முதலில் ஐடியா பெற்றோர் ஒருவரிடமிருந்துதான் வந்தது. அவர் சொல்வதும் சரியாக இருக்க முயன்றால்தான் என்ன என்று அந்தந்த பயிற்சி ஆசிரியர்களிடம் இதை பற்றி தனித்தனியாக பேசினோம். அவர்களும் ஒத்துக்கொள்ள சனிக்கிழமைகளில் வாய்ப்பாட்டு, நடனம், மிருதங்கம், கீபோர்ட், கிட்டார், மியூசிக், சிலம்பம், கராத்தே போன்ற வகுப்புகளை காலை வேளைகளில் வருவதைப் போல் திட்டமிட்டுக் கொண்டோம். இதனால் என்னவாகிறது என்றால், பள்ளி நேரம் முடிந்து குழந்தைகள் இதற்காக என்று வெளியே ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனியாக அலைந்து திரிய தேவையில்லாமல் அவரவரின் விருப்பத்திற்கு ஏற்ற பயிற்சியில் பள்ளியிலேயே இணைந்து கொள்ளலாம். அதோடு இங்கே கட்டணமும் குறைவாக இருக்கும். வாவ், ரொம்ப நல்ல விஷயம்தான். அதனால அவங்களுடைய ஆர்வம் பூர்த்தியாவதோட குழந்தைகளுக்கு தேவையான ஓய்வு நேரமும் அவங்களுக்கு சிரமமே இல்லாம கிடைக்கும் இல்லையா என்று பாராட்டினாள் மிருணாளினி. எஸ், அதோட குழந்தைகள் மண்ணிலையும் விளையாடி பழக வேண்டும். அதுக்காக தான் சனிக்கிழமையோட மாலை வேளைகள்ல அவங்கள தோட்டம் பராமரிக்கிறதுலயும் மண்ல பொம்மைகள் செஞ்சு விளையாடுறதுலயும் ஈடுபடுத்துறோம். இதற்காகவே மண்பானை செய்யும் வயோதிகர் ஒருவரை அந்நேரத்திற்கு வர செய்து பிள்ளைகளுக்கு தனியாக பயிற்சி கொடுக்கிறோம். இதன் மூலம் அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூடுவதாக அமெரிக்க ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றாள் மதி விவரமாக. ஓ, ரியலி கிரேட். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் குழந்தைகளின் உடல் மனநலன்ல நீங்க எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க. இதையெல்லாம் கேட்கும் பொழுதே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. அப்போ அங்க பயிலும் குழந்தைகளின் உற்சாகத்தை பற்றி கேட்கவா வேண்டும் என மெச்சுதலாக பார்த்த மருணா, நீங்க ஏன் மேம் இத பிரைமரி அளவுல மட்டும் நிறுத்திட்டீங்க? உங்க பள்ளியில் உயர்கல்வியையும் கொண்டு வரலாமே. மாணவர்களுக்கு இன்னமும் சிறப்பான வாய்ப்பா அது அமையும் இல்லையா? அதுவும் இல்லாம உங்கள் பள்ளியில் இலகு வழி கல்வியை பயின்றுவிட்டு வெளியே உயர்நிலை கல்வியை தேடி வேறு பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு அங்குள்ள கல்வி கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துவிடும் வாய்ப்புள்ளதே என்றாள் மிருணா யோசனையாக. இத்தனை செய்த நாங்கள் அதை பற்றி யோசிக்காமல் இருப்போமா? 5ஆம் வகுப்பில் மெதுவே வெளியிடங்களில் உள்ள சூழ்நிலைகளில் அவர்கள் பொருந்தி போகுமாறு தேவையான பயிற்சிகளை கொடுத்து விடுவோம். நாங்கள் உயர்கல்வியை ஆரம்பிக்க கூடாது என்றெல்லாம் தயங்கவில்லை. 10 வயது கூட நிரம்பாத சிறு பிள்ளைகளின் சிரமங்கள் தான் என் மனதை முதலில் அதிகமாக பாதித்தது. ஆகையால் குழந்தைகளின் பட்டாம்பூச்சி வாழ்க்கையை நம்மால் முடிந்தவரை காப்பாற்றிக் கொடுக்க வேண்டும் என்றுதான் இதில் முழு வீச்சில் இறங்கினேன். அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றுவிட்டேன். உயர்நிலை பள்ளி பார்க்கலாம், எதிர்காலத்தில் ஒருவேளை ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் என்று புன்னகைத்தாள் நெறிமதி. கண்டிப்பா ஆரம்பிங்க. பல பெற்றோர்கள் அத ஆர்வமா வரவேற்பாங்க. நீங்க இவ்வளவு தூரம் எல்லாம் நல்லா செய்யறப்போ எனக்கு இதுல ஒரே ஒரு மன வருத்தம் மட்டும்தான் மேடம் என்றாள் மிருணாளினி சோகமாக. மதியின் மனதில் மெல்லைய திடுக்கிடல் தோன்ற, என்ன வருத்தம் என்றாள் குழப்பமாக. இதையெல்லாம் நீங்கள் உங்கள் ஊர் காஞ்சிபுரம் அளவில் மட்டும் நிறுத்திவிட்டீர்களே, மற்ற ஊர் குழந்தைகளுக்கும் இது போன்றதொரு பள்ளி வந்தால் நன்றாக இருக்கும் என்றாள் அவள் குறுஞ்சிரிப்புடன். கொஞ்ச நேரத்துல என்ன மிரள வச்சிட்டீங்க என சிரிப்புடன் இடவளமாய் தலையசைத்த மதி பெண் தீவிரமாகி, அது சாத்தியமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று தேசிய அளவில் புகழ்வாய்ந்த சில பள்ளிகள் நாட்டில் உள்ள முக்கியமான நகரங்களில் எல்லாம் தங்கள் பள்ளிக்கென நிறைய கிளைகள் வைத்திருக்கிறார்கள். அதுபோல எங்கள் பள்ளியின் பாடத்திட்டங்கள் கொள்கைகளின் மீது ஆர்வம் மற்றும் விருப்பம் இருப்பவர்கள் அவர்கள் ஊரில் இதுபோன்ற பள்ளி தொடங்க விரும்பினால் நாங்கள் அதற்கான பயிற்சியையும் உதவியையும் நிச்சயமாக செய்வோம். என் சொந்த ஊரான ராசிபுரத்தில் எங்கள் பள்ளியின் கிளையை தொடங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் என்னுடைய சகோதரர் செய்து முடித்துவிட்டார். அடுத்த வருடத்திலிருந்து புதிய பள்ளியில் வகுப்புகள் ஆரம்பிக்கப் போகிறது. அதற்கான மாணவர் சேர்க்கைகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றாள் பெருமிதத்துடன். வாவ், வாழ்த்துக்கள் மேடம் என வேகமாக நிறைமதியிடம் கை நீட்டி வாழ்த்து தெரிவித்த மிருணாளினி, ஓகே, இறுதியாக
இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தலைப்பின் பொருத்தமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஏதாவது ஒரு உத்வேகமான விஷயத்தை பகிர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தாள். உத்வேகம் என இழுத்தபடி யோசித்த மதிக்கு சட்டென்று நிஷாத் பர்வீனின் நினைவு வந்தது. நிமிர்ந்து அமர்ந்தவள், என்னுடைய தோழி ஒருவர் நான் பள்ளி ஆரம்பித்த புதிதில் என்னை சந்தித்து தன் மனதில் இருக்கும் ஆதங்கத்தை வெளியிட்டார். அவர் ஒரு முஸ்லிம் என்பதால் அவர்களுடைய பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி கெடுபிடிகள் அதிகம். வெளியே எங்கே சென்றும் தன்னுடைய தனித்திறமைகளை நிரூபிக்க வழி இல்லாமல் குடும்பத்தினுள் அடைபட்டு கிடப்பது அவர்கள் பெரும் மன உளைச்சலை கொடுத்தது. இந்த வயதிற்கு மேல் என்னால் என்ன சாதித்துவிட முடியும்? பிறந்த வீட்டில் கல்லூரிக்கு அனுப்பாமல் சிறு வயதில் திருமணம் முடித்து விட்டனர். கணவரோ தன் அம்மாவையும் பிள்ளையையும் பார்த்து கொண்டால் போதும் என்று தடுத்து விட்டார். உங்களைப் போல் எனக்கு சரியான ஆதரவும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டார். இன்றும் அவரை போல் நம் நாட்டில் குறிப்பிட்ட சதவிகிதம் பெண்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். அது எனக்குமே கவலையாக இருந்தாலும் அவரை உற்சாகப்படுத்த முடிவு செய்தேன். அவரிடம் பொதுவாக பேசி அவருடைய ஆர்வங்களை தெரிந்து கொண்ட பின் வீட்டில் இருந்தபடியே படித்து அவரை ஹிந்தி பண்டிட்டாக சொன்னேன். அதெல்லாம் சாத்தியப்படுமா? மாமியார் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்றெல்லாம் அவர் தயங்கினார். நீங்கள் முதலில் உங்கள் கணவரிடம் உங்கள் விருப்பத்தை தெரிவித்து அவரை சம்மதிக்க வையுங்கள். எதற்கும் தயங்கிக் கொண்டிருந்தால் இந்த உலகில் எதையும் சாதித்துவிட முடியாது. ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதற்கான நம் முயற்சியையும் உழைப்பையும் நாம் போராடித்தான் கொடுக்க வேண்டி வரும் என்றேன். அதில் கொஞ்சம் தெளிந்தவர் பின்பு கணவர் மூலமாக மாமியாரை சம்மதிக்க வைத்து அடுத்த 3 வருடங்களில் ஹிந்தி பண்டிட்டாகி வீட்டிலேயே மாணவர்களுக்கு மாலை வேளைகளிலும் வார இறுதிகளில் முழு நேரமாகவும் வகுப்புகள் எடுக்கிறார். இதை நான் இங்கே ஏன் சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தடைகள் என்றும் இருக்கத்தான் செய்யும். அவரவரின் குடும்ப சூழலுக்கு ஏற்றவாறு போராடி நம்முடைய இலக்கை அடைவதில் நம் வாழ்வின் வெற்றியே அடங்கியிருக்கிறது. சூப்பர் மேம், சூப்பர் என பலமாக கைத்தட்டிய மிருணாளினி, நீங்கள் சொல்வது போல் நமக்கு ஏதுவாக கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதை விடுத்து கிடைக்க இயலாத வாய்ப்புகளை எண்ணி பொழுதை வீணடித்து தோல்வியில் துவள்வதில் பிரயோஜனமே இல்லையே. இன்றைய சூழலில் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய சரியான கல்வியறிவு குறித்து எங்களுடன் எத்தனை தூரம் கலந்துரையாடி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு மிக்க நன்றி மேம் என கரம் குவித்தாள். உண்மையில் இன்றைய கல்வி நிலை குறித்து இந்த உலகிற்கு முன் என் மனதை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு சிறந்ததொரு வாய்ப்பளித்த ஃபார் யூ சேனலுக்கும், நான் சொல்ல மறந்ததை கூட தன்னுடைய கேள்விகளால் கெடுக்குப்பிடி போட்டு பேச வைத்த ரெண்ணாளனிக்கும் நான் என் நன்றியை கூறிக்கொள்கிறேன் என்று நிறைவான புன்னகையுடன் வணக்கம் வைத்தாள் நிறைமதி. மதியின் மனதில் விழுந்த ஒரு விதை உயிர் கொண்டு இன்று மரமாக வளர்ந்து நிற்பதோடு எதிர்காலத்தில் அவள் கணவன் மன்வந்தின் வாழ்த்தை மெய்ப்பிக்கும் விதமாக மேலும் விருட்சமாக தழைத்தோங்கும் என்று நாமும் அவளை வாழ்த்தி விடை பெறுவோம் நிறைந்தது. கிட்டத்தட்ட நிறைமதியின் பயோகிராபி போலத்தான் இந்த கதை. ஒரு சிறு முயற்சி, கற்பனைதான் என்றாலும் நடைமுறையில் இருக்கின்ற சூழ்நிலைகள், காட்சி அமைப்புகளை கொண்டுதான் கதையை நகர்த்தி இருப்பேன். உங்கள் வாழ்வும் சம்பவங்களும் எங்காவது கதையோடு ஒத்து போனதா என்பதை கருத்தில் தெரிவிக்கவும். கொரோனாவுக்கு 1 வருஷம் முன்னாடியே எழுதி புத்தகம் போட்டதால ஆன்லைன் கிளாஸ் பற்றி எதுவும் அப்போ சொல்ல முடியல என்றும் அன்புடன் தீபா பாபு. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.